தமிழ்நாட்டில் போதைப் பொருளை தடுக்க கோரி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு யாருடைய தலைமையில ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு? அதாவது தமிழகம் முழுவதும் போதைப் பொருளினை தடுப்பதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் அதிமுக தரப்பில் மகளிர் அணி மற்றும் மாணவர் அணி, இளம் பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறை என 4 அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த போதைப் பொருளினை தடுப்பதற்குறித்தான அந்த போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டம் காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அதிமுகவினர் தரப்பில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக போதைப் பொருளினை தடுக்க வேண்டும் எனவும் வருங்கால இளைஞர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவதை தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டங்கள் என்பது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது. சென்னையிலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருந்தன. இந்த ஆர்ப்பாட்டத்திலும் வருங்கால தலைமுறையினர் போதைப் பொருளுக்கு அடிமையாவதை தடுக்க வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாகவும் அதில் முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதே போன்று பெண்கள் பாசறை மற்றும் இளைஞர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.